கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான். கடவுள் இருக்குன்னு சயின்டிபிக்கா எந்த ஆதாரமும் இல்லைன்னு என்னென்னமோ அடிச்சு விட்டுருக்கா. இப்ப என் பையன் கோவில் பக்கமே வரமாட்டேங்கிறான், விபூதியும் வச்சுக்க மாட்டேங்கிறான். இந்த குட்டிய பாரு, இந்த வயசுலயே எவ்வளவு பகுத்தறிவோட இருக்கான்னு. அப்படியா சொன்னா? நானும் தான் தினமும் சாமி கும்பிடுறேன். என்கிட்ட ஒரு நாள் கூட அவ இப்படி சொன்னதே இல்லையே. அப்படி நல்லது பண்றது அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்ன? எல்லாருக்கும் நம்ம நல்லது தானே சொல்லிருக்கோம். அதுக்காக யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தைல ஏதோ தெரியாம சொல்லிருப்பா. நான் அவளை கண்டிச்சு வைக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இனிமே கனி அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டா. சொல்லி வைங்க மேடம். அவ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது வெடிகுண்டை போட்டுறா, அது எங்க வீட்டுக்கு வந்து வெடிக்குது. இதுக்கு மேல பிரச்சனை ஆச்சுன்னா ஒண்ணு உங்க புள்ளைய ஸ்கூல் மாத்திருங்க, இல்லன்னா நாங்கெல்லாம் ஏரியா மாத்திட்டு தான் போனோம். அதான் நீங்க செய்யணும். பார்த்து கண்டிச்சு வைங்க மேடம். நாங்க கிளம்புறோம். ரெண்டாவது சொன்னது வேணா நீங்க செய்யுங்க. ஏன்னா எங்க பிள்ளைக்கு இதுக்கப்புறம் வேற ஸ்கூல்லாம் பார்க்க முடியாது. எல்லா ஸ்கூல்லயும் 2 மாசம். இல்ல, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. சாரிங்க. சரி, வீட்டுக்குள்ள வாங்களேன். டீ ஏதாவது குடிச்சிட்டு கிளம்புங்களேன். இல்ல மேடம், கிளம்புறோம் மேடம். கிளம்புறோம், வாங்க. பூமியில இருந்து 2 அடி உயரமா இல்ல, அவ மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு 5 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க பிள்ளைங்களை ஒழுங்கா விளக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் புள்ள மேல கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நீ வா முதல்ல உள்ள. அதுதான் நான் சொல்றேன். அவ என்ன ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கா? கனி, இவங்க தான் வேற வேலை வெட்டி இல்லாம வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, ஐயோ ஏண்டி உள்ள போக வேண்டியதானே? அவ கண்ணு முன்னாடி ஏண்டி உட்கார்ந்திருக்க? ஏய் கனி, வாடிங்க. என்ன வீரா, யாரோ மொத்தமா நிறைய பேர் வந்திருக்காங்க போல. அவங்கள எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல? என்ன பாராட்டுறதுக்கு தானே? மா, ரொம்ப புகழ்ந்தாங்களோ? பாத்தீங்களா? நக்கல பாத்தீங்களா அவளுக்கு? விடு விடு, சின்ன குழந்தை தானே, இதுவும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது.